ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ருசியான அதே நேரம் சத்தான பூசணிக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூசணிக்காயை இந்த சைஸில் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, 2 பச்சை மிளகாய் போட்டு ஒரு 1.25 கப்பு தண்ணி விட்டு இதை வேக வைக்கணும். அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா இந்த பூசணிக்காவே தண்ணிக்காயை அதுலேருந்தே நிறைய தண்ணி நமக்கு வரும். இப்போ அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய், 4 பல்லு பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா இடித்து எடுத்துடணும். மிக்சியில் போட்டு அரைக்கலாம், ஆனால் இடித்தா நல்லா ருசியாக இருக்கும். அதனால தான் நான் இடித்து எடுத்துக்கிறேன். இதை நல்லா இடித்து இந்த அளவுக்கு எடுத்துடணும். இப்போ பூசணிக்காய் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி விட்டிங்கன்னா நல்லா குழுன்னு கூழ் மாதிரி ஆயிரும். நமக்கு எடுக்கும்போது கூட்டு மாதிரி இருக்கணும். அதனால் தேவைக்கு தண்ணி பார்த்து ஊற்றுங்க, சரியா? இது நல்லா வேகட்டும், மசிஞ்சு போயிடக்கூடாது, துண்டு துண்டாகவே இருக்கணும். அப்போ தான் அது நல்ல ருசியாக இருக்கும். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் மசாலாவை இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட பச்சை வாசனை போடுறது வரை கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ கடுகு கருவேப்பிலை தாளித்து விட்டுருவோம், சரியா? இப்போ நாகர்கோவிலில் இதை பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டில் இது ஒரு சூப்பரான ஒரு டிஷ் ஆக்கும். பச்சடின்னு சொல்லுவோம், நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெள்ளைக்கூட்டுன்னு சொல்லுவேன், நல்ல ருசியாக இருக்கும், எனக்கு நல்லா பிடிக்கும். இப்போது தயிரை எப்போ ஊற்றணும் தெரியுமா? லாஸ்ட் ஆறுனப்புறம் தான் ஊற்றணும். அதுக்கு முன்னாடியே தூக்கி ஊற்றிட்டிங்கன்னா அந்த தயிர் தெரிஞ்சு போயிடும், சரியா? இப்போ ஆறிடுச்சு. இப்போ தயிரையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பரான ருசியான பச்சடி ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோ எடுக்க ஸ்டாண்டும் உடஞ்சி போச்சு, அதனால் நான் கை வச்சு தான் இது வீடியோ எடுத்துருக்கிறேன். என்னோடய ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.